தேர்தல் முடிந்த பிறகு விஜய் ஆட்சி அமைப்பார், விஜய்தான் முதலமைச்சர், அமைச்சருடைய பட்டியல் தயார் நிலையில் உள்ளது. பிடபிள்யூ, ஹைவேஸ், இப்படி நிதியமைச்சர், இந்த பதவிகள்லாம் யார் யாருக்கு எப்படியெல்லாம் அமைச்சரவை அமையப் போகிறது என்று கற்பனை குதிரைகளை தட்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் விஜய் உடைய தமிழக வெற்றி கழகம். இது எல்லாம் சாத்தியமா? அதிமுக அழிந்து போய்விட்டதா? திமுக அழிந்து கொண்டிருக்கிறதா? விஜய் அத்தனை இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாரா? அவர் இன்னொரு எம்ஜிஆரா இல்லது ஆந்திராவை சேர்ந்த என்டிஆரா என்ற கேள்விகள், விவாதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய கற்பனை குதிரைகளை தட்டிவிட்டு ஆட்சி எங்களுடையது, அதிகாரம் எங்களுடையது என்று பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அமைதி காக்கிறது, அதிமுக அதுவும் அமைச்சரவை பட்டியலை தயார் செய்கிறது. சௌமியா அன்புமணி, எனக்கும் அமைச்சரவையில் இடம் வேண்டும், கூட்டணி அமைச்சரவை என்று அவரும் தன் பங்குக்கு பேச ஆரம்பித்து விட்டார். இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் மக்கள் தயாராகி இருக்கிறார்கள் என்றால் உண்மைதான். 10 முதல் 15% மக்கள் இந்த ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள்